எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அது எல்லாமே மக்கள் ஒரு ஃபேன்சி டயட்டாக ஃபாலோ பண்ண தொடங்கிடுவாங்க. அதுவும் பிரபலங்கள் யாராவது சொல்லிட்டா ரொம்பவே ஈஸியாக தே அடாப்ட். விட்டமின் B12 that's purely from animal source. 4 milli rather microgram தான் தேவை. பட் இருந்தாலும் that has a very major impact on health. மில்க் பதிலாக வந்து ஏதாச்சும் சப்ஸ்டிடியூட்டான பொருள் இருக்கா வீகன் டயட்டீஷியன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு? நம்ம ஜென்ரலாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து தள்ளி வைக்கிற விஷயம் காய்கறி தான், கரெக்டாக. ஆனால் இவங்க வந்து அந்த விதத்தில் they will be eating good amount of vitamins and minerals and adequate fiber. This is usual. நம்ம யூஷுவல் பேட்டர்ன் தான். இந்த ஒரு விஷயம் இதில் கம்மியாகிறது. என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் வீகனுக்கு மாறிட்டேன், இது வரைக்கும் I didn't have any clients coming and telling me. From a clinician's perspective, I may not be advocating that. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பிரபலங்கள்ல இருந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டயட் ஃபார்ம் தான் வீகன் டயட். ஸோ இந்த வீகன் டயட்னா என்ன, இதனால என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து வரும், ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம மருத்துவர் டாஃப்னி மேம் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வாங்க மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். யூஸ்வலாக வந்து வீகன் டயட் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு தெரியுது நான்வெஜ் வந்து ஸ்கிப் பண்ணுறோம், வெஜ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ வந்து இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்? வீகன் டயட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. குளோபலாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டயட் ஒரு பிளான்ட் பேஸ்ட் டயட்டுக்கு மாறுறது தான் இப்போ ட்ரெண்ட். ஸோ வீகன் டயட் வந்து ஒரு விதமான சைவ உணவு. நம்ம வெஜிடேரியன் டயட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரலாக நம்ம இந்தியன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஜிடேரியன் டயட் சாப்பிடுவாங்க. அதில் வந்து பாலும் சேர்ப்பாங்க, பால், தயிர், மோர். ஸோ அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அ அனிமல் சோர்ஸ் இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொரு விதமான வெஜிடேரியன் இது வந்து ஓவா வெஜிடேரியன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது லாக்டோ வெஜிடேரியன். ஓவா வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் டயட்டோட முட்டை சேர்த்துப்பாங்க. நீங்கள் சொல்கிற வீகன் டயட்டில் வந்து ஓன்லி பியூர்லி பிளான்ட் பேஸ்ட் டயட். அதில் வந்து பாலும் இருக்காது, நான் வெஜிடேரியன் சோர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி டயட் ஃபாலோ பண்ணுறது தான் வீகன் டயட். மேம், இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வீகன் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, மேபி வந்து அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ வீகன் டயட் தான் ரொம்ப ஹெல்த்தியர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த அந்த எண்ணம் வந்து இப்போ அதிகரிச்சுட்டு வருதோ? நல்ல கேள்வி அது. பிகாஸ் எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அது எல்லாமே மக்கள் ஒரு ஃபேன்சி டயட்டாக ஃபாலோ பண்ண தொடங்கிடுவாங்க. அதுவும் பிரபலங்கள் யாராவது சொல்லிட்டா ரொம்பவே ஈஸியாக தே அடாப்ட். இந்த விதமான டயட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பிளான்ட் பேஸ்ட் டயட். ஸோ பிளான்ட் பேஸ்ட் டயட் நல்லது. கண்டிப்பாக கார்டியாக் இஷ்யூஸ்க்கு, டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அது கண்டிப்பாக அது பாசிட்டிவ். பட் ஒரு நெகட்டிவ் திங் அதில் என்னென்னா விட்டமின் B12 தட்ஸ் பியூர்லி ஃப்ரம் அனிமல் சோர்ஸ். அந்த பர்டிகுலர் விட்டமின் வந்து கிடைக்காது. வெஜிடேரியன், டோட்டல் வெஜிடேரியன் ஒரு வீகன் டயட், கம்ப்ளீட் பிளான்ட் பேஸில் you will not get adequate vitamin B12. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விட்டமின் B12 வந்து எந்த அனிமல் சோர்சஸில் வந்து இருக்கும், அண்ட் அது எடுக்கல அப்படின்னா வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் வரும்? விட்டமின் B12 பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால், முட்டை, நான் வெஜிடேரியன் சோர்சஸ், ஃபிஷ், அப்புறம் பீஃப், இதிலெல்லாம் கிடைக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க இல்லை ஈவன் மில்க், முட்டை சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஓரளவு ரெகுலராக இன்டேக்கில் வந்துடும். ஸோ இட்ஸ் பேசிக்கலி வெரி மினிமல் அமௌண்ட், 2.4 milli rather microgram தான் தேவை. பட் இருந்தாலும் that has a very major impact on health, like mood swings, fatigue. அப்படியே எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு எழுந்து எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, யூ ஃபீல் ஸோ டல், அந்த மாதிரி இஷ்யூஸ். அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ், மெமரி, இதுக்கெல்லாம் ரிலேஷன் இருக்குது with regard to vitamin B12 deficiency. ஸோ வீகன் டயட் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களோட விட்டமின் B12 லெவல்ஸை ரெகுலராக செக் பண்ணி
கிளினிஷியன்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் B12 வாங்கிக்கிறது ரொம்ப அவசியம். இது எத்தனை வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் அ மெசேஜ். பிகாஸ் நம்ம இந்தியன் செட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா B12 டெஃபிஷியன்சி இஸ் குவைட் காமன். as high as 47%. That's a huge number. So even non-vegetarians கூட அடிக்குவேட்டாக சாப்பிடலன்னா கிடைக்காது. நம்ம இந்தியன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான்-வெஜிடேரியன் நம்ம சொல்லுவோம், ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடுவோம், பாக்கி நாள்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். ஸோ தட் இஸ் த வே வி ஈட். அன்லைக் குளோபல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மீல் எவ்ரி டே தே ஈட் நான்வெஜ். அப்படி சாப்பிட மாட்டோம் நம்ம. அதனால இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சின்னு பார்த்தா தட்ஸ் இன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தான். மேம் இப்போ வந்து மில்க் வந்து இப்போ பியூர் வீகன் டயட்டை பொறுத்த வரைக்கும் மில்க் கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னீங்க. ஸோ வந்து வீகன் டயட்டை பொறுத்த வரைக்கும் மில்க் பதிலாக வந்து ஏதாச்சும் சப்ஸ்டிடியூட்டான பொருள் இருக்கா வீகன் டயட்டிஷியன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு? கண்டிப்பாக இருக்குது. எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. ஆல்மண்ட் மில்க் இருக்குது, நட் மில்க், ஓகே, அப்புறம் சோயாபீன் மில்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூ கேன் யூஸ் ஃபார் நார்மல் மில்க். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், நல்ல இம்பார்ட்டண்ட் திங் நீங்கள் கேட்டிங்க. பிகாஸ் மில்க் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணாலே ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே வந்து நமக்கு அடிக்குவேட்டாக உங்களுக்கு வீகன் டயட்டில் அன்லெஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் யூ வில் கெட். கரெக்டான ப்ரொப்போர்ஷனாக நம்ம ப்ரோட்டீன் ஒவ்வொரு வேளையும் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டா மட்டும்தான் அடிகேட் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 0.8 கிராம் per kg பாடி வெயிட், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறது என்ன வீகன் டயட் பிகம்ஸ் லிட்டில் டஃபர். பிகாஸ் அனிமல் சோர்ஸே இருக்காது இல்லையா. ஸோ கிடைக்கிற ஒரு 1/2 லிட்டர் மில்க்கும் நம்ம எடுத்துக்க மாட்டோன்னும் போது அதுக்குரிய சப்ஸ்டிடியூட்ஸை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி அவங்க சாப்பிடணும். அண்ட் ஒவ்வொரு வேளையும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் தால் ப்ரோட்டீன், நட் ப்ரோட்டீன் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி சாப்பிடணும். நான் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து திடீர்னு நான் வந்து வீகன் டயட்டில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமா? நார்மலி பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஹார்ட் கோர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஏன்னோ நல்லா, நான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றவங்கள சொல்லலை, டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் டோட்டல் வீகனாக மாறும்போது ஒருத்தரோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் கண்டிப்பாக ஈக்குவல் ஆகவே ஆகாது. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் கேன் டிராஸ்டிக்கலி கம் டவுன். டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு சடனாக டோட்டலாக வீகனாக மாறும்போது. அதனால் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் காஷியஸாக இருக்கணும். அண்ட் நான்வெஜ் டோட்டலாக சாப்பிட்டுட்டு இருக்கவங்க நிறுத்திட்டு வீகனாக மாறும்போது நான் சொன்ன மாதிரி B12 டோட்டலாக நல்லிஃபை ஆகிடும். ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிகாஷன் கண்டிப்பாக எடுக்கணும். மேம் இப்போது ப்ரோட்டீன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் அந்த ப்ரோட்டீன் வந்து இன்டேக் எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை டோட்டலாக வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்காங்க? இது வந்து இண்டிவிஜுவலோட வே ஆஃப் டூயிங் இட். பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. அதை ஒவ்வொருத்தர் என்ன மாதிரி சாப்பிட்றாங்களோ, நான் சொன்ன மாதிரி வேளைக்கு அவங்க ப்ரோட்டீன் அப்படின்னா பருப்பு இல்லாட்டி நட் மில்க் அப்படிலாம் எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். பேசிக்கலி ஆல் அதர் திங்ஸ் பாருங்கள், காய்கறியோ பழமோ சீரியல்ஸோ இதிலெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கவே கிடைக்காது. வெஜிடபிள்ஸ் நோ, ஃப்ரூட்ஸ் அப்சல்யூட் நோ. அதே மாதிரி சீரியல்லையும் சில சீரியல்ஸில் கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் ப்ரோட்டீன் கிடைக்கும், லைக் கின்வா அந்த மாதிரி ஐட்டம்ஸ். பட் அது அடிக்கட் கிடையாது. ஏன்னா அது வந்து we don't call it a protein source. பருப்பு மட்டும்தான் நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ், மேஜர் சோர்ஸில் நம்ம பேசுவோம். ஸோ இதை பிளான் பண்ணி சாப்பிட்றாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இஃப் சம்படி இஸ் ஷிஃப்டிங் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக சாப்பிடணும். இன் ஜென்ரல் என்ன கேட்டிங்கன்னா இந்தியன் பாப்புலேஷனில் ப்ரிடாமினன்ட்லி எவ்ரி மீல் ப்ரோட்டீன் மக்கள் சாப்பிட்றது கிடையாது. 9 out of 10 இண்டியன்ஸ் don't achieve their targeted protein. இது வீகன் இல்லாட்டி வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் கிடையாது, ஜென்ரல் சர்வே. ஸோ நம்ம சாப்பிட்ற அளவே கம்மி தான். இதில் டோட்டலாக வீகனாக ஒருத்தர் யூனோ ஜஸ்ட் ஹியர்ஸே கேட்டுட்டு மாறுனா அன்லெஸ் தே பிளான் இட் வெல் கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. மேம் இப்போது வீகன் டயட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பால் எடுக்காதவங்க இல்லை வந்து மீட் இதை எடுக்காதவங்க வந்து வேறு என்ன விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டால் வந்து
அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும். அண்ட் வந்து இப்போது விட்டமின் B12 வந்து கிட்டத்தட்ட வந்து அது மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னீங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றீங்க. இப்போ வீகன் டயட் எடுக்கிறவங்க வந்து விட்டமின் B12, ப்ரோட்டீன் இதை தவிர வேறு என்ன விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க? இது ரெண்டு தான் மெயினாக மிஸ் பண்ணுறாங்க. மற்ற அட்வான்டேஜ் ஆஃப் வீகன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளான் பேஸ்ட் இல்லையா? பிளான் பேஸ்ட்ன போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நல்லா கிடைக்கும். பிகாஸ் ப்ரிடாமினன்ட்லி வெஜிடேரியன் சோர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தேல் கெட் மோர் ஃபைபர் அண்ட் மோர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் விச் நான்-வெஜிடேரியன்ஸ், நம்ம ஜென்ரலாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து தள்ளி வைக்கிற விஷயம் காய்கறி தான். கரெக்டாக? ஆனால் இவங்க வந்து அந்த விதத்தில் தே வில் பி ஈட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் அடீக்வெட் ஃபைபர். நான் முதல்ல சொன்னேன், கார்டியாக் இஷ்யூஸோ இல்லாட்டி டயபெட்டிக் கண்ட்ரோலோ கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலோ பெட்டராக இருக்கும். எதனால பெட்டராக இருக்கும்னா நார் சத்து நிறைஞ்ச பொருட்கள் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபீமேல் ஆனாலும் சரி, மெயில் ஆனாலும் சரி, அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து இவ்வளோ கலோரிஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து வீகன் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வந்து அவங்க யூஸ்வலாக நம்ம மீட் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுலேயே வந்து ஓரளவு கலோரிஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. இப்போது வீகன் டயட் அப்படி ஃபாலோ பண்ணால் எவ்வளோ ஃபுட்டை எடுத்துக்க வேண்டி இருக்குது? கேலரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா குறைபாடே ஏற்படாது. அப்சல்யூட்லி ஃபைன். வெதர் நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்காக மாறினீங்களா, அளவு குறைச்சி சாப்பிட்றீங்களா, அது தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் வீகன் டயட் கேலரி டெஃபிசிட் டயட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மலாக நானும் நீங்களும் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வீகன் பர்சன் சாப்பிட முடியும். ஏன்னா சீரியல்ஸ் சாப்பிடுவாங்க இல்லையா? நம்ம யூஸ்வலாக சவுத் இண்டியன் செட்டிங் பார்த்தீங்கன்னா சாதம் சாப்பிடுவோம் இல்லையா? இல்லை சப்பாத்தி, வீட், இல்லை ராகி. பேன் இண்டியா எடுத்துக்கிட்டாலுமே இது இந்த பேசிக் சீரியல்ஸ் தான், ஆர் சம் மில்லட்ஸ். இந்த ஐட்டம்ஸில் கண்டிப்பாக யூ கெட் யுவர் அடீக்வெட் கேலரிஸ். ஸோ நீங்கள் சாப்பிட்ற அளவை பொறுத்து உங்களோட தேவையை கண்டிப்பாக வீகன் டயட்டில் எனர்ஜி பர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக மீட் பண்ண முடியும். அதில் நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அட் ஆல். மேம், யூஸ்வலாக வந்து ஒரு ஹெல்த்தி வீகன் டயட் பிளான் அப்படின்னா என்ன ஃபுட்டெல்லாம் வந்து இருக்கணும் மேம்? ஹெல்த்தி வீகன் டயட்னா நான் சொன்ன மாதிரி பேசிக் கார்போஹைட்ரேட் விச் கிவ்ஸ் யூ எனர்ஜி, அது கண்டிப்பாக வீகன் டயட்டில் கிடைக்கும். அதில் ஆட் ஆன் ஒன்று கிடைக்கிற விஷயம் என்னென்னா யூ கெட் அடீக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். ஃபைபர் இஸ் ஆல்சோ அ காம்பனண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். நார் சத்து நிறையா கிடைக்கும். பிகாஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துப்பாங்க. நம்ம பேசின மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆர் இம்யூனோ பூஸ்டர்ஸ். அதில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி குட். ஃப்ரூட்ஸ் சேர்த்துப்பாங்க, தட்ஸ் ஆல்சோ வெரி குட். பிகாஸ் அதுவும் வந்து இம்யூனோ பூஸ்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஜென்ரலாக இந்தியன் பாப்புலேஷனில் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. தட் இஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த விதத்தில் இட் இஸ் குட். ப்ரோட்டீன் பர்ஸ்பெக்டிவில் தேர் வில் பி லிட்டில் பிட் ஆஃப் லேக்யூனே. அதனால தான் நம்ம மில்க்குக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் கேட்டிங்க இல்லையா? ஸோ ப்ரோட்டீன் எதுலேருந்து கிடைக்கும்? பருப்புலேருந்து கிடைக்கும். பருப்புனா புரோக்கன் தாலாக இருக்கலாம், இல்லை முழு பயிர் வகைகளாக இருக்கலாம். சன்னா, ராஜ்மா, இல்லாட்டி பச்சை பயிறு. ஸோ இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸை கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடணும். வேளைக்கு கொஞ்சமாவது எடுத்துக்கணும். அடுத்த காம்பனண்ட் மில்க் கேட்டிங்க. அது எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சாய் மில்க் யூஸ் பண்ணலாம், நட் மில்க் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வில் கிவ் யூ சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஆஸ் வெல் அஸ் இட் கிவ்ஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். மேம், இப்போ வந்துட்டு வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லேருந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கலாம்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீகன் டயட்டில் நம்ம பேசின எல்லா காம்பனண்ட்டையும் சேர்த்து சாப்பிட்ணும். நான் ஒரு வெஜிடேரியன் ஒரு வீகன் சவுத் இண்டியன் மீல் பிளான்னு பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார் எடுத்துக்கலாம், சட்னி எடுத்துக்கலாம். யூஸ்வல் நம்ம சாப்பிட்றது தானே, இட்லி, தோசை ஆர் உப்மா, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே ஃபார். ஆனால் அவங்களுக்கு அந்த மில்க் காம்பனண்ட் தான் மாறும். சாய் மில்க் பேஸ்ட் காஃபி டீ ஆர் ஆல்மண்ட் மில்க் பேஸ்ட் பெவரேஜ் அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் லன்ச் டைமில் ரைஸ் இல்லை சப்பாத்தி, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. தால் கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் 1 to 2 cups ஆஃப் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஈவினிங் ஆஸ் வி டிஸ்கஸ்ட் soy based or almond milk based beverage in the evening. And night again a tiffin or a rice, whichever. This is usual. நம்ம யூஷுவல் பேட்டர்ன் தான். இந்த ஒரு விஷயம் இதில் கம்மியாகிறது மில்க்.
மேம் இப்போ வந்து வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வெயிட்டை வந்து நம்ம லாஸ் பண்ணலாம்? இது வெயிட் லாஸ் டயட்ன்ற கான்செப்டில் நான் பேசலை, ஓகேவா? வெயிட் லாஸ் பர்சே நம்ம வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் மேண்டேட்டட். எந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கேலரிக் வேல்யூ ஆஃப் த ஃபுட் அது வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். உங்களோட தேவை என்னோட தேவை இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தர் ஒபீஸாக இருக்காங்க, அவங்க வெயிட்டு குறைக்கணும்னா கண்டிப்பாக கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அது வீகன் டயட்டுக்கு நான் மாறிட்டேன், நான் வெயிட்டு குறைஞ்சிரும்னு கேட்டிங்கன்னா இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். அண்ட் ஈச் இண்டிவிஜுவலுக்கு இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இட் ஹேஸ் டு பி பிளான்ட் அப்ராப்ரியேட்லி வித் அ டயட்டிஷியன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி வீகன் டயட்டில் அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா யோர் என்சிடிஸ் கம்மியாகலாம். ஸோ கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ், டயபெட்டிக் கண்ட்ரோல் அண்ட் யோர் கொலஸ்ட்ரால் ரிடக்ஷன் மைட் இம்ப்ரூவ் பிகாஸ் ஆஃப் த ஃபைபர் கண்டென்ட். மேம் இப்போ வந்து வெயிட் லாஸ்க்காக நான் வந்து இந்த டயட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இப்போது ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 500 கேலரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அளவுலேருந்து கம்மி பண்ணால், இது தியரி, ஓகே, ஒரு வாரத்தில் 3500 கேலரி குறையும். அந்த அளவு நம்ம குறைச்சோன்னா அட்லீஸ்ட் 1 to 1.5 kg பர் வீக் குறைக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் தேர் கேன் பி வேரியேஷன். வயசு, உங்களோட உடல் பருமன், எல்லா விதத்துலேயும் அது தட் வில் அஃபெக்ட் பிகாஸ் நம்மளோட மெட்டபாலிசம் வில் வேரி. அதுக்கேற்ற மாதிரி ஸோ 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வெயிட் குறைஞ்சா கூட இட் இஸ் ஆசம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஆஸ் வெல் அஸ் ஹவு ஆக்டிவ் ஆர் யூ. ஓவரால் உங்களோட லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். உங்கள் ஆக்டிவிட்டி, உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன், உங்களோட ஃபுட் இன்டேக், எவ்ரி காம்பனண்ட் ஹேஸ் அன் இம்பேக்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் மாற்றம் வரும். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் கேட்குற மாதிரி இம்மிடியேட்டாக குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமில் குறைஞ்சிருமா, இந்த டைம் பீரியடில் மாறிடுமான்னா இட் கேன் ஹாவ் வேரியேஷன் அமங் த பாப்புலேஷன். மேம் இப்போ வந்துட்டு வீகன் டயட் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்ன மாதிரியான இம்பேக்ட் வர வாய்ப்பு இருக்குது? அண்ட் இப்போது இந்த விஷயம் வந்து ட்ரெண்டில் இருந்தாலுமே இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஜென்ரலி இதில் வந்து லேக்கனேஸும் இருக்கனால ஐ டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட் இட். ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் வீகனுக்கு மாறிட்டேன்னு இது வரைக்கும் ஐ டென்ட் ஹாவ் எனி கிளையன்ட்ஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ. ஸோ ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நிறைய பேர் யூடியூப் பார்த்து தானாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? மேபி ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ் யூ ஆர் ஆஸ்கிங். ஃப்ரம் அ கிளினிஷியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐ மே நாட் பி அட்வொகேட்டிங் தட். நீங்கள் வீகனாக மாறிடுங்க தென் யூ வில் ஹாவ் வெயிட் லாஸ்லாம் நான் அட்வொகேட் பண்ண மாட்டேன். இப்போது வீகன் டயட் பற்றி இவ்வளோ கிளியரான நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அதனால் இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸையும் நிறைய ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.